பிரைஸ் தி லார்ட். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு பணத்தை விட, பொருளை விட, பொன்னை விட நமக்கு அவசியமாய் தேவைப்படக்கூடியது எதுவாக இருக்கும் என்றால் ஒரு துணை, ஒரு நல்ல நண்பனின் துணை அல்லது ஒரு கணவனின் துணை என்று நாம் எதிர்பார்த்திருப்போம். நம்மோடு வாழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் முன்பு ஒரு நாட்களில் சொல்லியிருப்பாங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், உங்கள் கூடவே இருப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு பிரயோஜனமற்றவர்களாக மாறியிருப்போம் என்றால், நம்மளால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றால் அவர்கள் நம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விட்டு விலகுவதே இல்லை. நமக்கு ஒரு துணை அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு துணை என்ன தெரியுங்களா? அவருடைய திருப்பெயர்தான் நமக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்களின் புத்தகம், திருப்பாடல்கள் 124, சங்கீதம் அல்லது திருப்பாடல்கள் 124:8 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அவருடைய பெயர் மகத்துவமானது. மோசேயை தேவாதி தேவன் அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ புறப்பட்டு போ, எகிப்தில் அவர்கள் வடிக்கிற கண்ணீரை நான் கண்டேன், அவர்களின் அழுகுரலை கேட்டேன், அவர்களின் வேதனை நான் அறிந்தேன், நீ போ, அவர்களிடத்தில் அவர்களுக்கு விடுதலை சொல்லு என்று சொல்லி அனுப்பும் பொழுது மோசே அவரிடத்தில் கேட்கிறார், என்னை அனுப்பினவருடைய பெயர் என்னவென்று நான் கேட்டால் நான் அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்று மோசே கேட்கும் பொழுது, விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கு சொல்கிறார், 14வது வசனத்தில், கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். பேருக்கு அர்த்தம் இருக்கின்றவராகவே இருக்கின்றவர் நானே. இந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் என்ன சொல்லுகிறது? யெகோவா என்று சொல்லுகிறது. யெகோவா தேவன். அல்லேலூயா. அடோனாய் என்கிற பதமும் இருக்கிறது. இதன் பொருள் என்ன? என்றும் மாறாதவர், எல்லா காலத்திலும் கூடவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவர். அல்லேலூயா. என்றைக்கும் இருக்கிறவர் என்று பொருள். முக்காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் உரியவர் என்று பொருள். நேற்று இருந்தவர், இன்று இருக்கிறவர், நாளை இருக்கிறவர் என்று அதற்கான பொருள். இருக்கின்றவர் நானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்லுகிறார், இதோ நான் வாழ்கிறேன் என்று தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. இஸ் லிவிங் காட். வாழ்கிறவர் என்பது அவருடைய பெயர். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெயரை உடையவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர்தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். அவராலே கூடாத, செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. வேதனையோடு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான சகோதரர்களே, எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இவர் இல்லையே, அவர் இல்லையே என்று நீங்கள் கலங்குவதை காட்டிலும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய பெயர் துணையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, துணையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெயரின் மகத்துவம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மகத்துவம். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறபடினால் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் சகோதரர்கள், சகோதரியர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய கண்ணீரை துடையும், அவருடைய வேதனைகளை அப்புறப்படுத்தும். அவர்களுக்கு ஏற்ற துணை நீர்தான் என்பதை வெளிப்படுத்தும். இழந்த நம்பிக்கையை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவும், தோல்வியுற்ற காரியங்கள் ஜெயம் பெறவும் கிருபை செய்வீராக. நீர் துணையாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.